அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இது உங்கள் தகவல் அரங்கம் சமூக ஊடகம். நான் உங்கள் அஹமது ஜியாம். இன்றைய தினம் இலங்கையின் குளியாப்பிட்டிய பகுதியில் நடந்த விபத்தானது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. அந்த விபத்தானது முழு இலங்கைக்கும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. இன்று காலை முதல் இந்த செய்திதான் மிகவும் அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது. இந்த விபத்தை நான் பார்த்த பொழுது எனக்கு மிகவும் கவலையாக இருந்தது. அந்த விபத்தில் சிக்கிய இருவரும் அண்ணன் தம்பி. 2 பேரும் ஒரு நிகழ்வுக்கு சென்று மீண்டும் தமது வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது. இருவரும் ஒரு காரில் பயணித்திருக்கின்றார்கள். அந்த காரானது சிவப்பு நிறத்தில் காணப்படுகின்ற ஒரு அழகான காராகும். இந்த காரில் ஒரு நிகழ்வுக்கு சென்று 2 பேரும் ஒற்றுமையாக வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது வாகனமானது வேக கட்டுப்பாட்டை இழந்து ஒரு ஆற்றுக்குள் விழுந்து 2 பேரும் அந்த இடத்திலேயே மரணமடைந்து விட்டார்கள். இது சம்பந்தமான ஒரு முழுமையான விவரத்தை தான் உங்களுக்கு நான் வழங்கப் போகின்றேன். பாருங்கள், இது பற்றி பார்ப்போம். இன்று அதாவது 2024 11ஆம் மாதம் 23ஆம் திகதி காலை குளியாப்பிட்டிய ஹெட்டிப்பொல வீதியில் கம்புருபொல புத்தகமுவ ஆற்றில் V8 ரக ஜீப் வண்டி ஒன்று விழுந்து விபத்து. குறித்த வண்டியில் பயணித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 25 மற்றும் 27 வயதை உடைய 2 சகோதரர்கள் பரிதாபமாக மரணம். உயிரிழந்த இருவரும் பிரபல வர்த்தகர் ஒருவரின் புதல்வர்களாக காணப்படுகின்றார்கள். மரணித்தவர்களின் தந்தை முட்டை வியாபாரி என சொல்லப்படுகின்றது. அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. இந்த ஜீப் வண்டியானது ஆற்றுக்குள் விழுந்து அதனை மீட்டெடுக்கும் வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவை நான் உங்களுக்கு இந்த வீடியோவின் இறுதியில் வழங்கப் போகின்றேன். வேக கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றுக்குள் விழுந்த அந்த ஜீப் வண்டியை கிரேன் உதவியுடன் தான் அவர்கள் வெளியில் எடுத்திருக்கின்றார்கள். ஒரு பாலத்திற்கு கீழாக செல்கின்ற ஒரு ஆற்றில் தான் இந்த ஜீப் வண்டி விழுந்திருக்கின்றது. கிரேன் உதவியுடன் ஆற்றில் விழுந்த ஜீப் வண்டியை மேலே இழுத்ததில் வாகனத்தில் சிக்கிய இருவர் குளியாப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்தமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்கள் 25 மற்றும் 27 வயதை உடைய குருநாகல் பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் இருவரும் அண்ணன் தம்பி சகோதரர்கள் எனவும் குறிப்பிடப்படுகின்றது. உண்மையில் அவர்கள் இருவருக்கும் எத்தனை கனவுகள் இருந்திருக்கும். பல கனவுகளை சுமந்து அவர்கள் அந்த பயணத்தில் சென்றிருப்பார்கள். கடைசியில் இவ்வாறு நடக்கும் என்று அவர்கள் கொஞ்சம் கூட நினைத்திருக்க மாட்டார்கள். உண்மையில் எமது மரணம் என்பது எமக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக காணப்படுகின்றது. அது எப்போது வரும், எப்படி வரும் என்று சொல்ல முடியாது. எங்களுடைய விதிக்கமையத்தான் அது வந்து கொண்டிருக்கின்றது. உண்மையில் அவர்கள் இருவரையும் பார்க்கும் பொழுது மிகவும் கவலை அடைந்தேன். இருவரின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கின்றேன். இந்த விபத்து எவ்வாறு இடம்பெற்றது என்று சொன்னால், நீர்கொழும்பு பகுதியில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வொன்றுக்கு பங்கேற்று பின்னர் அவர்கள் வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது. இந்த தகவலை போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவிக்கின்றார்கள். அத்துடன் வேக கட்டுப்பாட்டை இழந்துதான் இந்த வாகனமானது விபத்துக்குள்ளாயமை முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக தற்பொழுது தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றது. உண்மையில் நாம் வாகனத்தில் செல்லும் பொழுது அதிக வேகத்தில் நாங்கள் பயணிக்கக்கூடாது. இந்த விபத்துக்கான காரணம் அந்த வாகனத்தை செலுத்தியவர் தான். அதாவது அண்ணன் தம்பி இருவர்களில் ஒருவர் தான் அந்த வாகனத்தை செலுத்தி இருக்கின்றார். எனவே வாகனத்தில் பயணிக்கும் பொழுது அதிக வேகத்துடன் நாங்கள் பயணிக்கக்கூடாது. மற்றைய விடயம், இந்த விபத்து இடம்பெற்ற இடம் வளைவு நிறைந்த இடமாக காணப்படுகின்றது. வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதி ஓரத்தில் உள்ள ஓடையில் அதாவது ஆற்றில் விழுந்துள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. அந்த வீடியோக்கள், அந்த புகைப்படங்கள் தற்பொழுது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றது. அதனை பலர் பார்த்து வருகின்றார்கள். தற்பொழுது மரணித்த இருவரின் சடலங்களும் குளியாப்பிட்டிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விபத்து பற்றிய மேலதிகமான விடயங்களை போலீசார் தற்பொழுது விசாரித்து வருகின்றார்கள். இப்போது நாங்கள் இந்த விபத்தில் சிக்கிய வாகனத்தை வெளியில் எடுக்கும் வீடியோ காட்சியை நாங்கள் பார்க்க போகின்றோம். வாருங்கள் பார்க்கலாம். அந்த ஜீப் வண்டியானது முற்றுமுழுதாக ஆற்றுக்குள் மூழ்கிவிட்டது. அதனை கிரேன் உதவியுடன் தான் எடுக்கின்றார்கள். பல நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் அந்த இடத்தில் காணப்படுகின்றார்கள். அவர்களும் உதவி செய்கின்றார்கள். கிரேன் உதவியுடன் அந்த வாகனமானது மேலே எடுக்கப்படுகின்றது. வாகனத்தில் இருந்து அதிகளவான நீர் கொட்டப்படுகின்றது. வாகனத்துக்குள் தான் அந்த 2 சகோதரர்களும் இருந்திருக்கின்றார்கள்.
வாகனமானது பகுதி அளவில் சேதமடைந்திருக்கின்றது. உண்மையில் அந்த வாகனத்தையும் அந்த வாகனத்தில் பயணித்த அந்த 2 சகோதரர்களையும் மீட்டெடுக்கும் காணொளியை பார்க்கும் பொழுது மிகவும் கவலையாக இருக்கின்றது. அவர்கள் வாகனத்தில் பயணிக்கும் பொழுது இவ்வாறு நடக்கும் என கொஞ்சம் கூட அவர்கள் எண்ணியிருக்க மாட்டார்கள். பாலத்தின் வளைவுகளில் மோதி கடைசியில் வாகனமானது ஆற்றுக்குள் மூழ்கி இருவரும் உயிரிழந்துள்ளார்கள். விபத்துக்குள்ளான ஜீப் வண்டியை ஒரு லொரியில் ஏற்றுகிறார்கள். ஏற்றி அதனை எடுத்துச் செல்கின்றார்கள். பல போலீசார்கள் அந்த இடத்தில் பாதுகாப்புக்காக இருக்கின்றார்கள். புத்தம் புதிய தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள மறக்காமல் எமது தகவல் அரங்கம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அத்துடன் எமது ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ செய்யுங்கள். குளியாப்பிட்டிய பகுதியில் நடந்த சோகமான சம்பவம் இதுதான். இவ்வாறான விபத்துக்கள் ஏற்படுவதை விட்டும் நாங்கள் அவதானமாக வாகனங்களை செலுத்துவோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.